நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரிபாய் நாயக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணி? பாவம் மீனா அண்ணி ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. விக்ரமண்ணனை கூட்டிட்டு உடனே அவங்க அந்த ஹாஸ்பிடல் போயிட்டாங்க. கஸ்தூரி, வேலையில அப்படியே கிடக்கல, இப்படியே பேசிட்டு இருக்க போறியா? போய் வேலையை பாரு. என்னங்க, எதுக்காக நீங்க இதை எடுத்துட்டு வந்தீங்க? நானே சாப்பிட கீழே வந்திருப்பேன்ல. ஐயோ இல்ல வேணாம் சந்தியா, நீங்க உட்காருங்க உட்காருங்க. அது வேற ஒண்ணு இல்ல சந்தியா, உங்களால வலது கையால சாப்பிட முடியாதுல்ல. அதே நேரத்தில் கீழே எல்லாருக்கும் முன்னாடி உங்களை உட்கார வச்சு நான் சாப்பாடு ஊட்டி விடவும் முடியாது. அதுவும் இல்லாம நான் தினமும் இதே மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருக்க முடியுமா? சரி, நீங்க சாப்பிடுங்க. என்ன என்னங்க, அன்னைக்கு நம்ம வீட்டுல பூஜை நடந்தப்போ கீழே வந்து கொசுக்காயில வச்சது நீங்க தானேங்க? ராத்திரி 2 மணிக்கு. ஆமா, அன்னைக்கு நான் தான் கீழே வந்தேன். சந்தியா, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க, அழகா துப்பறிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சந்தியா, அன்னைக்கு திடீர்னு எந்திரிச்சு நீங்க அங்கேயும் இங்கேயும் பாத்தீங்க, நான் போய் டக்குன்னு இந்த சோஃபா பின்னாடி மறைஞ்சுக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில நீங்க கையில ஒட்டிட்டு இருந்த மருதாணியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்களே. சந்தியா, நிறைய வாட்டி நீங்க என்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் வச்சு பார்த்தா என் முன்னாடி நிற்கிறது நீங்க இல்லை, ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன தடயம் கிடைச்சாலும் சரி, மொத்த விஷயத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. உண்மை சொல்லணும்னா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் இருக்க வேண்டிய குணம்லாம் உங்ககிட்ட இருக்க. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் உங்க பொண்ணு தலையில போலீஸ் கேப்ப வச்சுக்கிட்டு கையில இந்த பெண்ணோட இருப்பான். பெரிய ஃபைல்ல சின்ன கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் அப்போ சந்தியா ஐபிஎஸ் ஆயிடுவேன். சந்தியா ஐபிஎஸ். எங்க அம்மா எப்போ உங்களை பார்த்து சொல்லுவாங்கல்ல, ஆபீசர் அம்மா, போலீஸ்காரம்மா, அதெல்லாம் கரெக்டு தான் சந்தியா. என்ன சந்தியா, என்னாச்சு? நான் சொன்னதை கேட்ட உடனே ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. என்னங்க? சூரியையா, சூரியையா, நான் அப்புறமா வரையா? இல்ல கஸ்தூரி இரு, சொல்லு, என்ன விஷயம்? அது விக்ரமையா இப்பதான் போன் பண்ணிருந்தாரு. பாட்டியம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்க போதா, அதனால அவங்க அங்க தங்க போறாங்க. கஸ்தூர்பா நாயக் ஹாஸ்பிடல் பக்கத்துலயே அவங்களுக்கு ஒரு தர்ம சத்திரமும் கிடைச்சிருச்சா.
இத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆ சரி. ஹா. இதுவும் நல்ல விஷயம் தானே. ஆஸ்பத்திரி பக்கத்துல தங்கினாங்கன்னா அவங்களுக்கும் அலையிற வேலை மிச்சமா இருக்கும்ல. என்னங்க, எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு. சரி. அது விக்ரம் ஐயா இப்பதான் ஃபோன் பண்ணிருந்தாரு. பாட்டியம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்க போதா, அதனால அவங்க அங்க தங்க போறாங்க. கஸ்தூர்பா நாயக் ஹாஸ்பிடல் பக்கத்துலயே அவங்களுக்கு ஒரு தர்ம சத்திரமும் கிடைச்சிருச்சா. கஸ்தூர்பா நாயக் ஹாஸ்பிடல் பக்கத்துலயே அவங்களுக்கு ஒரு தர்ம சத்திரமும் கிடைச்சிருச்சா. இந்த ஹாஸ்பிடல் பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. கஸ்தூரிபாய் நாயக் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல். எனக்கு கஸ்தூரிபாய் ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் சொல்ல முடியுமா? மேடம், அந்த பேர்ல ஹாஸ்பிட்டலே கிடையாது. இது இது அதே ஹாஸ்பிட்டல் ஆச்சே. ஆனா இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை நான் சரியா கவனிச்சிருக்க மாட்டேனோ. தேதி மார்ச் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. பிள்ளையார் தெருவில் இருக்கிறவங்க சரோஜாங்கிற ஒருத்தங்க தன்னோட மருமகளை அடிச்சு கொடுமைப்படுத்தினதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. அடிப்பட்ட மருமகளை வீட்டை விட்டும் துரத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க மருமகளை பக்கத்துல இருக்கிற கஸ்தூரிபாய் நாயக் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதா போச்சு. இந்த எஃப்ஐஆர் படி பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களை கஸ்தூரிபாய் நாயக் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதா இருக்கு. ஆனா மொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த பேர்ல அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலே இல்ல. கஸ்தூரிபாய் நாயக் அப்படின்னா அத்தைக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தது மீனாட்சி தானா? ஒருவேளை நான் இப்ப சந்தேகப்படுறது உண்மையாயிடுச்சுன்னா அப்ப அத்தை மேல பொய்யான பழிய போட்டது மீனாட்சின்னு உறுதியாயிடும். அப்ப கண்டிப்பா மீனாட்சி நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். அவ என் மேலையும் அத்தை மேலையும் பொய்யான பழிய போட்டு கஷ்டப்படுத்திருக்கா. அதுக்கு அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க இங்க பாருங்களேன், ஆர்ட் போட்ட ஹோட்டல் இருக்கு. நம்ம ஹன்னி மூன் இருக்குல்ல, நம்ம இங்க அதை கொண்டாடலாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னாச்சு, இந்த ஹார்ட் போட்டிருக்கிற ஹோட்டல்ல விலையெல்லாம் அதிகம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொன்னா எப்படி? இது என்ன காய்கறி வியாபாரமா சொல்லுங்க? இங்க நின்னு பேரம் பேச முடியுமா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த மாதிரி ஹோட்டல்ல ரொம்ப விலை அதிகமா தான் இருக்கும். ஒரு விஷயம் யோசிங்க, இந்த ஹோட்டலுக்குள்ள எவ்வளவு நல்லா இருக்குமோ, எவ்வளவு நல்லா காத்து வரும், எவ்வளவு நல்ல சாப்பாடு இருக்கும். மொத்த ஹோட்டலே நல்ல அலங்காரம் பண்ணிருப்பாங்க. தயவு செஞ்சு என்ன இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சரி சரி, வா உள்ள போலாம். ஒரு வாட்டி உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். வா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா, தொல்லை பண்றதுக்கு அத்தையும் இல்ல அக்காவும் இல்ல, புருஷன் கூட மீனா மட்டும் தான் இருக்கா. வாங்க வாங்க போலாம்.
தயவு செஞ்சு ஜென்டில் உமன் மாதிரி நடந்துக்க ஆ? நீங்களும் ஒழுங்கா நடங்க, ஒரு ஜென்டில்மேன் மாதிரி. பார்த்து நேரா நடந்து வா. இந்த ஹோட்டல்ல லைட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? சார், வெல்கம் டு டைட் ஃப்ளவர்ஸ். எங்களுக்கு ரூம் வேணும். கண்டிப்பா கிடைக்குங்க. உங்களுக்கு என்ன ரூம் வேணும்? பவுண்டட் வியூ வேணுமா இல்ல கார்டன் வியூ வேணுமா? அப்படின்னா சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரூம் ஜன்னல் திறந்தா நீங்க மலை பகுதியை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல தோட்டத்தை பார்க்கணுமா? இது வரைக்கும் வாழ்க்கையில நிறைய மலையையும் தோட்டத்தையும் பார்த்திருக்கேன். அதனால இத பத்தி எல்லாம் சொல்லி என்னோட செலவை அதிகப்படுத்தாதீங்க. விலை கம்மியா இருந்தா போதும். சுடுகாடு தெரிஞ்சா கூட ஃபீல் பண்ண மாட்டோம். சரி சார், நல்லா புரிஞ்சுது. உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ரூம் இருக்கு. இதாங்க ரூம் நம்பர் 420. இதோட ரூம் ரெண்ட் 1200 தான். சொல்லப்போனா நீங்க இப்போத்துல இருந்தே தக்க போறீங்களா இல்ல ராத்திரியில வர போறீங்களா? இப்பவே தங்க போறோமா ராத்திரிக்கு வர போறோமான்னு கேட்டா என்ன சார் அர்த்தம்? இங்க பாருங்க, நாங்க மொத்த நாளுக்கான வாடகை தான் கொடுக்க போறோம் 24 மணி நேரத்துக்கு. அப்ப 24 மணி நேரமும் ரூம்ல தானே இருப்பேன். அதனால இப்ப இருந்து அங்க இருக்க போறேன். அட்வான்ஸ் 1200 கொடுங்க. என்ன அவ்வளவு அவசரம் உங்களுக்கு? இந்தாங்க, இதுல 1200 இருக்கு. ரூம் மேல இருக்கு, வாங்க மேடம். வர. ஆனா ஒருவேளை மீனாட்சி இந்த ஹாஸ்பிட்டல் பேரை தெரியாம ஒரு கோஇன்சிடென்ஸா கூட சொல்லிருக்கலாம். ஆனா திரும்ப திரும்ப எதுக்கு இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை அவ சொல்லிக்கிட்டே இருக்கா. இது கோஇன்சிடென்ஸா இருக்காது. கஸ்தூரி, சொல்லுங்க அண்ணி. மீனாட்சி உனக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்தாளா? நம்பரா? அதெல்லாம் உனக்கு கொடுக்கலையே. ஆஸ்பத்திரி பேரை மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. ஆஸ்பத்திரியோட ஃபோன் நம்பர் யாருக்குமே தெரியாது. சரி, நான் வரேன் நீ. என் மனசுல இருக்கிற சந்தேகத்தினால மீனாட்சி மேல நான் இவ்வளவு பெரிய பழிய போடவே முடியாது. முதல்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. என்னங்க, இது கொஞ்சம் பாருங்க. எனக்கு என்னமோ இந்த ஹோட்டல்ல துணிக்கடை இருக்கோன்னு சந்தேகமா இருக்குங்க. அந்த கடைக்கு போகணும்னு தயவு செஞ்சு சொல்லிடாத. வா. சரி வாங்க. அம்மா கடவுளே காப்பாத்துப்பா. இல்ல போய் இப்போ எல்லாமே அதே மாதிரி தானே இருக்கு, எதுவுமே மாறல. ஆனா என்னோட வாழ்க்கையே மாறிச்சு தெரியுமா சவிதா? நான் எங்க போனாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, எப்பவுமே என் கண்ணு முன்னாடி உங்க முகம் தான் தெரியுது. நான் சொல்ற கேக்குறீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்லுங்க. கேக்க நல்லா இருக்கா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து நான் மாலுக்கு போயிருந்தேன். அங்க நிறைய சூப்பர் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தேன். மனசுக்குள்ளே நீங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் எப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு பார்த்திருந்தேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, என்னோட செலெக்ஷன் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையோன்னு எனக்குள்ளேயே டவுட் வந்துருச்சுங்க. அதான் நீங்க பேசாம வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க வாங்கினது எனக்கு நிச்சயம் பிடிக்கும், பிடிக்காமலாம் இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கிஃப்ட் இல்ல, கிஃப்ட கொடுக்கறவங்களோட அன்பை தான் பார்க்கணும். நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தையில என் மனசுல இடம் முடிச்சிட்டீங்க. உண்மையிலே உங்களை லவ் பண்ணதுக்கு என்ன நானே நினைச்சு பெருமைப்படுறேன். ஏய் சவிதா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போன் பேச ஆரம்பிச்சது புதன்கிழமை கூட வந்துருச்சு. ஆனா நாள் போனது கூட உனக்கு தெரிஞ்சிருக்காதே. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஆனா நேரங்காலத்தை பத்தியாவது யோசிக்கணும்ல. அம்மா கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவர் லைன்ல இருக்காரு. இதெல்லாம் கேட்டு தப்பா நினைச்சிடுவாரு. நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் மாமியாரு புத்திசாலின்னு தான் நினைப்பான், மரியாதை உள்ளவங்கன்னு நினைப்பான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பண்ணதும் இல்ல, எங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஒழுங்கு மரியாதை போனை வைக்கிறேன், இல்ல எரிச்சிடவா, இல்ல போனோட சேர்ந்து உன் காதும் எரிஞ்சிட போகுது. இப்ப போனை வைக்கிறேன், இல்ல இந்த பக்கத்தை தூக்கி அடிக்கவா. ஹலோ திலீப், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? சரி சரி. ஓகே.
அப்புறமா போன் பண்றேன்னு வேற சொல்றியா? இப்பவே எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன 2 பேரும் பஜனையா பாட போறீங்க? கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ஐயோ ஆண்டவா, என்ன நடக்குது இந்த வீட்ல? தினமும் காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த போன் எடுத்து காதுல வச்சு பேச ஆரம்பிச்சிடுற. உன்னால ஏன் மானம் தான் போகுது கன்றாவி. அத்தை, சொல்லு. ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் கொஞ்சம் வெளியே போகணும். அப்படி என்ன முக்கியமான வேலை வந்திருக்கு? இந்த உடைஞ்சு போன கையை வச்சுட்டு எங்க வெளியே போக போற? நம்ம ஊர் பத்திக்கிட்டு எரியுதுன்னு யாராவது சொன்னதால அணைக்க போறியா? அத்தை, இல்ல, என் மனசுல இருக்கிற விஷயத்த வச்சு அத்தை கிட்ட நான் எங்க போறேன்னு சொல்லவே கூடாது. அத்தை, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அனி, அப்படி என்ன முக்கியமான வேலை? ஏன் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அத்தை, நான் கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவேன். சரி போ. அம்மா, நான் கொஞ்ச நேரம் போன் பேசுறதுக்கு திட்டினீங்க, வாய்க்கு வந்தபடியில சொன்னீங்க. ஆனா உங்க மருமகளை உங்களுக்கு அடக்கி வைக்க தெரியல. காரணமே இல்லாம அவங்க வெளியே போறாங்க. நிச்சயதார்த்த நேரத்துல மோதிரத்தோட சேர்த்து உன் புருஷன் உன் வாயில மோட்டரையும் பொறுத்துட்டு போயிட்டானா என்ன? இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. போ, ஒழுங்கா உள்ள போ. ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க, இன்னொரு வாட்டி அந்த போனை உன் காதல வச்சத பார்த்த அவ்வளவுதான். போ. சந்தியாவுக்கு அப்படி என்ன திடீர்னு முக்கியமான வேலை வந்திருக்கு? சூர்யா வேற இப்ப கடையில இல்ல, சாமான் வாங்கறதுக்கு போயிருக்கா. அப்படி என்ன வேலை விஷயமா போயிருக்கானே தெரியலையே. வரட்டும், வச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோட்டு, எல்லா பொருளும் வந்துருச்சா? பார்த்து வைங்க. எல்லாம் வந்தாச்சு. அண்ணா, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். சூர்யாண்ணா, வேலை முடிஞ்சிருச்சுன்னா பானிபூரி சாப்பிடலாமா? அண்ணா, ஒரு பிளேட். ஒரு பிளேட் இல்ல, 2 பிளேட். என் பிளேட்ல இருந்து எடுத்து சாப்பிட நான் விடவே மாட்டேன். சரி, 2 பிளேட் கொடுங்க. கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் அண்ணா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போட்டுதாங்களா? சூர்யாண்ணா, அவங்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குல்ல? சினிமால வர ஹீரோ ஹீரோயின் மாதிரியே. சும்மாரா. சூர்யா அண்ணா, என்ன சும்மா இருன்னு நீங்க இப்ப சொல்லக்கூடாது. இத பார்த்த உடனே எனக்கு இப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் நீங்க அண்ணிய எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போனதே இல்லல. தாங்க. அம்மா. சொல்லுங்க. ஆமா, ஏன்டா எத்தனை வாட்டி நாங்க வெளியே போறோம், நீ பார்த்ததே இல்லையா? சூர்யாண்ணா, ஒண்ணு நீங்க கோயிலுக்கு போவீங்க, இல்லன்னா டெலிவரி பண்ண போவீங்க, அதுவெல்லாம் சாமான் வாங்க போவீங்க. வேற எங்கேயாவது சேர்ந்து போயிருக்கீங்களா? அண்ணி உங்ககிட்ட இனியும் கேக்குறது இல்லன்றதுனால நீங்க எதுவும் பண்றது இல்ல. நீங்க அவங்கள எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போனது இல்ல, படம் பார்க்க கூட கூட்டிட்டு போனது இல்ல. எப்பயாவது கூட்டிட்டு போங்க.
சொல்ல போனா நேத்து ஒரு சூப்பரான படத்தை பார்த்தேன். அண்ணிய நீங்க அந்த படத்தை பார்க்க கூட்டிட்டு போங்க. நீ சொல்றது சரிதான்டா, ஆனா அம்மா கிட்ட என்ன சொல்றது?